கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறையா நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற காரியம் என்னென்னா, அவங்க என்னை நினைக்கலையே, என்னை மறந்துட்டாங்களே, என்னை நினைவு வைக்கலையே, நான் உங்களுக்கு இவ்வளவு செய்தனே, நான் இங்கே இவ்வளவு நன்மை பண்ணினேனே, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு பண்ணினேனே, என் மேலே அவங்க கொஞ்சம் கூட நினைக்கலையே, எவ்வளவு தான் நான் க்ளோஸாக அவங்களோட பழகியிருக்கிறேன், என்னுடைய பர்த்டேயை மறந்துட்டாங்க, என்னுடைய ஆனிவர்சரி டேயை மறந்துட்டாங்க, என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசலை. இன்றைக்கி நிறையா நேரம் மனிதர்கள், மனித உறவுகள், உலகத்தின் காரியங்களை நினச்சே நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் பரலோகத்திலிருந்து, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆமேன். எவ்விடத்திலும் இருந்து, ஆண்டுடைய கண் சொல்லுது, எல்லா இடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கண் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நீங்கள் செஞ்ச நன்மை, நீங்கள் செஞ்ச ஊழியம், நீங்கள் செஞ்ச எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதையும் ஆண்டவர் மறக்கிறக்கு அவர் மனிதன் அல்ல. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம சிசிடிவியில் ரெக்கார்டு போது பாருங்கள், அந்த மாதிரி ஹெவனில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டுக்கு டேட்டா கண்ட்ரோலே கிடையாது, டேட்டா லிமிட்டே கிடையாது. மகிமையாக ஆண்டவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார். இன்றைக்கு உங்கள் மனசில் என்ன சஞ்சலம், என்ன காரியங்கள், என்ன மறந்துட்டாங்களே, என்ன விசாரிக்கலையே, எதையோ நினைக்காதீங்க. சங்கீதம் 115:12 ஆண்டவர் நம்ம வாசிக்கிற வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்கிறார், ஆண்டு நம்ம நினைவு கூறுகிறார். அவர் நம்மளை நினைச்சா போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறையா நேரம் தோல்விகள் வருவதற்கு காரணம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவதற்கு, நம்ம இயர்ஸை வேஸ்ட் பண்ணுவதற்கு காரணம், அவங்க என்ன நினைக்கல, அவங்க எனக்கு அந்த காரியத்தை செய்யலை. பரவாயில்ல, மனிதர்கள் மாறுவார்கள், மனித உறவுகள் மாறும், ஆனால் படைத்தவர் ஒரு நாளும் மாறாதவர். ஹல்லேலூயா. யாரு வேணாலும் எப்போ வேணாலும் மாறுவாங்க, ஆனால் படைத்தவர் ஒரு நாளும் மாற மாட்டார். நம்மை உருவாக்கின தெய்வம் நம்மளை மறக்கவே மாட்டார். இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் இருதயத்தில் என்னை மறந்துட்டாங்களேன்னு அநேக நாள் காரியம் இருந்ததுன்னா அதை தயவு செய்து வெளியெடுத்துருங்க. உங்களை உருவாக்கினவர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 44:21 The book of Isaiah chapter 44:21. எல்லாரும் நல்லா சத்தமாக வாசிக்கணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இந்த காரியத்தை நினை. உன்னை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், உன்னை படைச்ச ஆண்டவர் சொல்றார், என்ன குறித்து இவங்க என்ன சொல்றாங்க, என்ன குறித்து அவங்க என்ன சொல்றாங்க, என்ன குறித்து என் சூப்பர்வைசர் என்ன சொன்னாங்க. டோன்ட் வரி அபவுட் த கமெண்ட்ஸ் கமிங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட்லி மவுத். உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு நிறைய இடத்துல பெற்றோரே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது இல்லை. நீ இது செய்ய மாட்ட, அது செய்ய மாட்ட. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பிள்ளைகளுக்குள்ளேயே, ஒரே குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள்ள கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இல்லாவிட்டால் வேறு பிள்ளைகளோடு இல்லை, அது பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும். தயவு செய்து பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் பிள்ளைகள் மேலே என்ன ஆசீர்வாதத்தை கூறுகிறோமோ, நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிள்ளை மேலே இருந்தால் அதுதான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வரும். இன்றைக்கி யார் எதை குறித்து, நம்மளை குறித்து, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்கிற காரியத்தில் சொல்கிறாங்க, சில காரியங்களை குறித்து சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியும், ஆனால் என்னை குறித்து இப்படி சொல்கிறாங்களே. நான் வேலை செய்த ஒரு நிறுவனத்தில் ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட், ஐ வாண்ட் டு பி அ ஹார்ட் ஒர்க்கர், பி சின்சியர். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாகவே பயங்கர பாலிட்டிக்ஸ். அவங்க எப்படி இந்த காரியத்தை செய்ய அப்படி எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியும், ஆண்டவர் தான் என்னை வச்சுருக்கார். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற குடும்பம், நீங்கள் இருக்கிற வேலை, நீங்கள் இருக்கிற ஸ்தானம், ஆண்டவங்களை வச்சுருக்கிற இடம். அந்த மனப்பான்மையோடு நீங்கள் போனீங்கன்னா என்னை ஆண்டவர் வச்சுருக்கிறார். தானியேலே, உன்னை நேபுகாத்நேச்சர் இடத்துல ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கார். தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சு,
ஏதோ சில காரியங்கள், என்னுடைய முன்னோர்கள் செய்த காரியம், அவங்க செய்த தவறு, நான் இங்கே வந்துட்டேன். பட் காட் இஸ் வித் மீ. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் குடும்பத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம், கூட இருக்கிறவங்க நிமித்தம் வந்திருக்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். நான் எங்க நின்னாலும், அக்னியில் நடந்தாலும் நான் வேகாதிருப்பேன். ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தண்ணீர்களை கடக்கிற பொழுது, ஆறுகளை கடக்கிற பொழுது என் மேல் அவை புரளுவதில்லை. ஐ நோ. ஏன்னா இவைகளை நினை, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறது எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, பாஸ் அப்படி நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் தேவன் வைத்த கிளாக் ஓடிட்டே இருக்குது. யூ வில் மிஸ் யுவர் டைம். யூ கேனாட் லீவ் அ லெகசி லைஃப். என் வாழ்க்கை ஒரு லெகசி லைஃபாக இருக்கணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். ஐ ஆம் யுவர் கிரியேட்டர். தாய் தகப்பன் மூலமாக ஒரு பிள்ளை உருவாகிறது. ஆண்டவர் இயற்கை நீதியாக வைச்சிருக்கார். பட் படைக்கிறவர் ஆண்டவர். He is the creator. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ப்ரமோஷனுக்கு என்ன மறந்துட்டாங்க, என் வீட்டில் சொத்து பிரிக்கும் போது மறந்துட்டாங்க, இது எனக்கு சேரணும் எனக்கு கொடுக்கல மறந்துட்டாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவர் என்ன மறக்க மாட்டார். ஏசாயா 49 அதிகாரம் வசனம் 15-16. The book of Isaiah chapter 49 verse 15 and 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. யாரோ மறந்துட்டு போறாங்க. சில வேளைகளில் பெற்ற தாய் தகப்பன் பிள்ளைகளை மறந்துடுறாங்க, பிள்ளைகளை வெறுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா அவர் தான் உருவாக்கி இருக்காரு. நம்ம ஒவ்வொருவர் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? ஆமேன். நம்ம ஒவ்வொருவர் மேலே அதை முதலாவது ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. என் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டத்தை தான் கர்த்தரனை உருவாக்கி இருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கார், என்ன சிங்கப்பூருக்கு கொண்டு வந்திருக்கிறார். 30 வருடம் ஆண்டவரை அறியாத இருந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்தவருடைய கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்த மார்க்கத்தில் இருந்த எங்களை ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்து ஒரு சில மாதத்தில் தேவ திட்டத்தை கொடுத்தார். அதனால தான் நான் எங்கே போனாலும், எங்கே சாட்சி சொன்னாலும், why you have been to Singapore here? எனக்கு நான் சில வீட்டில் சில காரியங்களை பண்ணணும், இப்படி பண்ணணும், ஃபாரின் வரணும், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் தேவன் சொன்னார், நான் உன்னை இந்த தேசத்துக்கு கொண்டு போகிறேன், நீ போகணும்ப்பா. ஸோ வந்த நோக்கத்தினால, வந்த நாள்லேருந்து, தேசத்தில் கால் வைத்த நாள்லேருந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு தான் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீங்களே ஒரு சிலரை இந்த தேசத்தில் எத்தனை வருஷம் வைத்து ஆசீர்வாதத்தை அவருடைய ஊழியத்துக்காக உருவாக்கி பயன்படுத்தணுமோ, உங்களை கொண்டு ஒரு ராஜ்யத்தை கட்டணுமோ கட்டுவார், உங்களை எந்த தேசத்துக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த தேசம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களில் கடந்து போகிறது. ஆனால் தேவன் எதற்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்? என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறார்? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சில பேர் ஏஜென்ட்ஸ் பாருங்க, எங்க ஜனங்களை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்துட்டு திடீர்னு மறந்துடுறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு யாரோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு இதை செஞ்சிருவேன், இந்த வருஷத்தில் உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருவேன், உங்களை நல்ல நிலைமைக்கு உருவாக்கிடுவேன், எல்லாத்தையும் செஞ்சிருவேன். இல்லை, நீங்கள் ஒருத்தரை நம்பி பணம் அனுப்பிச்சிருக்கலாம் ஊருக்கு, நான் இவங்களை நம்பி அனுப்புகிறேன், என் பெரியப்பா, என் சித்தப்பா, என் மாமா எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்க, எங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்திடுவாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, நான் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நன்மைக்கு தீமை செய்கிற காரியங்கள் அநேக இருக்குது. நம்ம செய்த நன்மையை மறக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நீங்கள் உங்களை தேத்தி கொள்ள வேண்டிய ஒரே வசனம் நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. என் ஆண்டவருக்கு தெரியும் நான் செய்கிற காரியம் நன்மையா தீமையா, நான் பேசுகிற வார்த்தை நன்மையா தீமையா. பெற்றுக்கொண்டவங்க என் பணத்தை பெற்றுக்கொண்டாங்க, என் உழைப்பை பெற்றுக்கொண்டாங்க, அது நன்மை செய்கிறாங்களா தீமை செய்கிறாங்களா ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டு சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சேர வேண்டிய வாட் எவர் யூ டிசர்வ்,
God will provide to you. Hallelujah. ஆண்டவர் கொடுப்பாருங்க. யாக்கோப்பை ஆண்டவர் நினைத்திருந்தார். யாக்கோப்புக்கு சொன்னார், நீ லாபான் வீட்டுக்கு போ, அந்த இடத்துக்கு போ, ஆனால் நான் சொல்லுகிறவரை இரு. அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வரும்படியாய் செய்தார். எந்த இடத்துல நீங்க நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க, எந்த இடத்துல கண்ணீரோடு விதைத்தீங்களோ அந்த இடத்துல கம்பீரமாக எடுக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து எந்த இடத்துல நம்ம தேவனிடத்துல, தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறோமோ ஆண்டவர் கண்ணீரை மறவாதவர். ஆமென். மனுஷன் இடத்துல நீங்க போய் கண்ணீர் வடிச்சீங்கன்னா மறந்து போயிடுவாங்க. சமயத்தில் குடும்பத்தார் இடத்துலையே கண்ணீர் வடித்தாலும் அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரியாது. ஆனால் தேவனிடத்துல கண்ணீரை நினைவு கூறுகிற தெய்வம். விசேஷமாக இந்த மாற்றத்தை நேரம் புதன்கிழமை ஜெபத்தில் அதுதான் செய்கிறோம். தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அநேக ஜெப நேரம் அழுகிறோம். கண்ணீரை நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவர், நமக்கு கண்ணீரை நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அன்னாள் என்ன செய்தால், அன்னாளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல எல்கனாவுடைய இன்னொரு மனைவி அவளை கஷ்டப்படுத்துவாள். அவள் அழுது கொண்டு இருப்பாள். வேதம் சொல்லுகிறது, அவள் அழுது கொண்டு இருப்பாள். எப்பொழுதும் அழுது கொண்டு இருப்பாள். ஒரு நேரம் அன்னாள் முடிவு செய்கிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கண்ணீர், கஷ்டம், போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அது எப்படி முடிவுக்கு வரும்? தேவ சமூகத்தில் ஒரு டெசிஷனோட, ஒரு முடிவோட, ஆண்டவரே உங்கள் இடத்துல என்னை சமர்ப்பிக்கிறேன், உங்கள் பாதத்தில் என்னை ஊற்றம்பா, ஒரு மாற்றத்தை கொடுத்துருங்க. அன்னால் அன்றைக்கு முடிவு செய்தால் அவனுடைய நாளில் 1 சாமுவேல் 1 அதிகாரம் வசனம் 10-11 வாசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நாளில் அவள் என்ன செய்கிறாள்? பல வருஷமாக அந்த இடத்துக்கு வர்றா. பல நாளாக நான் சர்ச்சுக்கு வர்றேன், பல சர்வீஸ் வர்றேன். இந்த சர்வீஸ் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர சர்வீஸாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு மாற்றம் வரணும். 1 சாமுவேல் 1:10-11 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாளுடைய அந்த நாட்கள்ல ஏதோ சில காரியம், சவரகன் கத்தி படக்கூடாது, அப்படி பிள்ளைகளை தேவனுக்காய் வளர்க்க வேண்டும் என்ற பொருத்தனை. நீங்கள் வேதத்தை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம், அதில் மனோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். சிம்சோனை பெற்றோர் அவங்க இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய அவங்க எப்படி சிம்சோனை கொடுப்பேன்னு சொல்லுகிற பொழுது நீதிமொழிகள் 13:5 நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. ஸோ அந்த நாட்களில், அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில் அந்த சவரகன் கத்தி படாதபடி முடி அப்படியே வளர்த்தி ஒரு பொருத்தனையாய் கொடுப்பது பழக்கமாக இருந்திருக்குது. அதனால அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொன்னான். ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன், என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல சொல்லலை. ஆனால் அந்த ஆண்டர் அந்த பொருத்தனையை கேட்டார். இதுதாங்க நம்ம ஆண்டர்கிட்ட பேசுகிற பொழுது as our personal father. ஏசாயா 44:21 வாசிச்சோம், நான் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். மற்றவங்க சொல்றதை வச்சு உன் எதிர்காலத்தை கணிக்காத, மற்றவங்க சொல்ற காரியத்தை வச்சு சோர்ந்து போகாத. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அந்த வார்த்தையை நிறைய நேரம் நீ கேட்கிறியப்பா, அந்த வார்த்தையை உனக்குள்ள கொண்டு போறியே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, ஏன் வசனத்தை நினைப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன். அதை நினைக்க ஒரு மாற்றம் வரும். அப்போ அவ என்ன செய்கிறாள்? ஆண்டு பாதத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சவரகன் கத்தி படாதபடி இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் உற்று பார்க்குறாருங்க. இப்போ இந்த வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவங்க இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் நினைவுகளை பார்த்து கொண்டிருக்கார். நீதிமொழிகள் 15:3 சொல்கிறபடி கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் என்ன செய்கிறேன், இந்த வசனத்தை கேட்குறேன், நான் என்ன செய்கிறேன்? எத்தனை 1000 மெசேஜ் கேட்பதை காட்டிலும் ஒரே மெசேஜின் தொடுதல் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுங்க.
ரிமெம்பர், நிறைய மெசேஜஸ் கேட்கறது ரொம்ப நல்லது. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மை ஸ்பிரிட் ஆஃப்டர் ஹியரிங் த மெசேஜ்? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜஸ் வருது, நிறைய காரியங்கள் வருது. பட் மை அட்வைஸ் இஸ் ஃபார் த சர்ச், ஸ்டிக் ஆன் டு மெச்சூர்ட் மேன் ஆஃப் காட்ஸ். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தவர்களை கவனித்து அவர்கள் வழியை அறியுங்கள் என்று சொல்லுகிறது. ரொம்ப செலக்டிவாக இருக்கணும். அவங்க வார்த்தையை கேட்குறாங்க, அவங்க மூலமாக வசனத்தை கேட்குறோம். அதை கேட்குற பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்ற வரணும். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நம்ம வாழ்க்கையில் மாற்ற வரணும். எதை கேட்குறோம், எதை நினைக்கிறோம், மாற்றம் இருக்கணும். அன்னால் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தால் ஏதோ ஒரு காரியம் அவருடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. அவள் போய் மனம் கசந்து ஒரு பொருத்தனையோடு அழுகிறாள். 1 சாமுவேல் 1:13-14. 1 சாமுவேல் chapter 1 verse 13 and 14. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவள் உதடுகள் மாத்திரம் அசைதுங்க, உதடுகள் மாத்திரம் அசை, சத்தம் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்காள் என்று ஏகலை நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு விலக்கு என்றார். சத்தம் கேட்கல, ஆனா ஆண்டவர் அதை உற்று கேட்டிருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்மளை கேட்க மாட்டார்? நம்ம சொல்றது ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டார்? எனக்கு வர்ற மாறுதலை ஏன் ஆண்டவர் நிச்சயம் கொண்டு வருவார். டுடே இஸ் த டே ஆஃப் த டெலிவரன்ஸ். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் God is ready. Are we ready? ஹல்லேலூயா. நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்க கொடுங்க, அப்படி கொடுக்க மாட்டார். எந்த இடத்துலையும் அப்படி நடக்காது. அதனால தான் நம்ம செய்யறதை செய்யணும். அப்ப அண்ணால் என்ன செய்கிறா? எனக்கு வேற வழியே இல்லை, அவர் பாதத்தில் போய் நான் ஊற்றிடுறேன். ஒரு பொருத்தனை, கண்ணீரோடு செய்கிற பொருத்தனையை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லைங்க. தெரியல, ஆண்டவர் எதிர்பார்க்க சில பொருத்தனைகள், சில உடன்படிக்கைகளை எதிர்பார்க்கிறார். என்றைக்கு ஆண்டவருக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ, தேவன் ரட்சிக்கப்பட்டு ஒரே வருடத்தில் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரோ, we are totally for you. உங்களுக்கு தான் ஆண்டவரை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்வோம், நீங்கள் எப்படி நடத்துகிறீங்களோ நடத்துவோம். அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். we were totally surrendered to him. அப்படி இருந்தாலும் பிள்ளையை கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் பொருத்தனை செய்ய சொன்னார். நான் என்னைக்கும் உங்கள் கூட இருப்பேன், நான் என்னைக்கும் உங்களுக்காக நிற்பேன், என்ன காரியம் வந்தாலும் இருப்பேன். அந்த உடன்படிக்கை ஆண்டருக்காக செய்தோம், மாற்றங்களை கொண்டு வந்தார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஒரு பொருத்தனை எடுங்க தேவ சமூகத்தில். தேவனுக்காய் ஒரு பொருத்தனை எடுங்க. கண்ணீரோடு அந்த பொருத்தனை யாரிடத்துல சொல்ல வேண்டாம், கணவன் இடத்துல சொல்ல வேண்டாம், மனைவி இடத்துல சொல்ல வேண்டாம், அம்மா அப்பா இடத்துல சொல்ல வேண்டாம். உங்கள் இருதயத்தில் நீங்களும் ஆண்டவர் பேசுங்க. அந்த மகள், அவளுடைய அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. நீங்கள் இருதயத்தில் பேசுகிற பொருத்தனையை என் ஆண்டவர் கேட்டு உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கனமடந்தும் அவர் நினைவு கூறுகிற தெய்வம். 1 சாமுவேல் 1:19. 1 சாமுவேல் chapter 1 verse 19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கனா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஏன் தெரியுங்களா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன்னு சொன்னவர். He is the creator. இன்னைக்கு எனக்கு இந்த நன்மை கிடைக்காதா? வேலையில் உயர்வு கிடைக்காதா? இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது? எல்லாம் கிடைக்கும். இந்த தேசத்துல நான் நிற்க எனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், நிச்சயம் உதவி செய்வார். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேசத்துல கர்த்தர் என்னை நிலைநிறுத்தும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நீங்கள் முதல் இந்த தேசத்துக்கு வந்து நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த தேசத்தில் வந்து நான் இங்கேயே இருக்கணும்னு விரும்புகிறோம். தேவ சமூகத்தில் கேளுங்க, கர்த்தாவே உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் கிவ் யோர் செல்ஃப் ஃப்ரீ டு காட். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற, உங்கள் சுத்தம் இருப்பேன், நிலைநிறுத்துங்க ஆண்டவரை. உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன், உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், இந்த தேசத்தில் நடத்துருங்க, உங்களுக்காய் கனி கொடுப்பேன், உங்களுக்காய் காரியங்களை செய்ய ஒரு பொருத்தனையை பண்ணுங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நினைத்தருளி ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரால் கூடுமா, இதை பண்ண முடியுமா, அவருக்கு முடியுமா? நான் உன்னை உருவாக்கிறேன். இந்த நாளிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஆண்டுடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. தேவ சமூகத்தில் எந்த மெசேஜ் நீங்கள் கேட்டாலும், எந்த காரியம் நீங்கள் கேட்டாலும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொடுக்கிறத மெசேஜ் இருக்குதா?
சும்மா பூஸ்டிங் மெசேஜ் இல்லை, ஆவியில பலன் கொடுக்கிற மெசேஜா இருக்கணும். ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்துகிற மெசேஜா இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இன்னும் இணைக்கிறதா இருக்கணும். நீ எந்த வார்த்தையை கேட்டாலும், எந்த காரியத்தை கேட்டாலும் வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வருகிறது. பைபிளே படிக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஆனால் நீங்கள் அதை கேட்டு படிக்கிறீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். திரும்ப என்ன செய்வீங்க? ஆண்டுடைய வசனத்தை கேட்பீங்க, வசனத்தில் பலப்படுவீங்க. வசனத்தில் பலப்படுகிற ஒரு தேவ பிள்ளை தான் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் வர்றது நல்லது, ஆனால் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கணும். கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்னொன்று, தேவனுக்கு விதைக்கிறவர்களை, தேவனுக்காக விதைக்கிறவர்களை ஒரு நாள் ஆண்டு மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு விதைக்கிறவங்களை ஒரு நாள் மறக்க மாட்டார். மத்தேயு 10வது அதிகாரம் 42வது வசனம். The book of Matthew chapter 10 verse 42. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எதற்கு வேத வசனத்தை வாசிக்க சொல்கிறேன்? அந்த வசனத்தை வாசிப்பதான் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் பலன். ஹல்லேலூயா. நிறையா சப்ளிமெண்ட் சாப்பிட்றோம், வைட்டமின்ஸ் டேப்லெட் சாப்பிட்றோம், ரொம்ப நல்லது. இதுதான் ஆவியின் பலத்தை கொண்டு வருகிற சப்ளிமெண்ட். ஆமென். ஆண்டவருக்காக விதைக்கிற ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறனும் தன் பலனை அடையாமற் போறான். நான் ஆண்டருக்காக இந்த காரியத்தை செய்கிறேன், ஆண்டர் மேலில் உள்ள நேசத்தினால செய்கிறேன். தேவனுக்காக அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள், நீங்கள் எனக்கு ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே அவனை கொடுக்குறேன். அது ஒரு பொருத்தனை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஏசப்பாவுக்காக இதை செய்யணும், ஆண்டவருக்காக இதை செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட நான் கொடுக்கணும். நீங்கள் விதைக்கிறீங்க பாருங்கள், ஒன்றை கூட ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. ஒன்றை கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். எல்லாவற்றும் அவர் கணக்கில் வைத்திருக்கார். அதற்கேற்ற பிரதிபலனை ஆசீர்வாதமாக உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆசீர்வாதமாக கொடுப்பார். நீங்கள் விதைச்சதை நீங்களே மறந்துருக்கலாம், இல்லை நினைவுபடுத்த வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்க மாட்டார். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் அந்த காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிற, வசனத்தை பார்க்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் சுனேமியால் என்ற ஒரு மகள் இருக்கிறாள். சுனேமியா என்ற ஊர் இருக்கிற இடத்துல அந்த மகள் இருக்கிறாள். எலிசா அந்த இடத்துக்கு போகிறார். போகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. வந்து சாப்பிட்றாங்க. எலிசாவுக்கு ஒரு மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டும்படியாக தன் கணவனோடு பேசி அந்த மகனுக்கு அங்கே அந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி கட்டி கொடுக்குறார். அந்த மகளுக்கும் பிள்ளை இல்லை. பாருங்கள், ஆண்டு எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த மகளுக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவருக்காக தேவன் மேல் இருக்கிற அன்பில் இவ்வளவு செய்கிறாங்களே, உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டு, அவள் ஒன்றுமே வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்கிறா. அப்போது கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்லுகிறான், அவங்களுக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவன் வயது சென்றவன். ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார்னு ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வருடத்தில் வரும்போது தேவன் பிள்ளை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளை கொஞ்ச நாளில் இறந்து போகுது. அந்த பிள்ளையை திரும்ப எலிசா உயிர்ப்பிக்கிறார். இதெல்லாம் நடக்குது. பிறகு எலிசா சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஆண்டவர் பஞ்சத்தை கொடுக்க போகிறார் தேசத்தில், நீ வேறு தேசத்துக்கு போயிரு. 7 வருஷம் கழித்து வாங்குறான். அவள் வேறு தேசத்துக்கு போயிடுறா. போயிட்டு 7 வருடம் கழித்து அந்த மகள் வருகிறாள். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 8 வசனம் 3ல், 2 Kings chapter 8 verse 3, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தேரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். 7 வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு வர்றான். ஒருவேளை அந்த இடத்துல கவர்மெண்ட் மாறி இருக்கலாம், ஆட்சி மாறி இருக்கலாம். இப்போ இங்கே ஐசியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து, சப்போஸ் எங்கேயாவது வெளி தேசத்துக்கு போகிறோம் வர்றோம், கண்ணில் விரலுட்டு அட்டிடுவாங்க ஐசியில். இப்போது ஊர்லெலாம் பார்த்தா ஆதார் கார்டு இருக்குது, அங்கேயே ஏகப்பட்ட இது இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிலே ஆனாலும் பரவாயில்ல. 7 வருஷம் அந்த மகளுக்கு சிங்கப்பூர் ஐசியூ இல்லை, ஆதார் கார்டு இல்லை, எதுவுமே இல்லை. கடந்து வருகிறாள். ராஜாவிடத்தில் போய் நான் தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போகிறாள். நான் இனி போய் சொல்லணும், அவங்க கொடுத்தா உண்டு, இல்லாட்டி இல்லை. இப்போ நீங்கள் சில இடத்துல ஏதோ கேட்க முற்படுறீங்க, நான் போய் கேட்குறத கேட்குறேன், அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு சேர வேண்டியது, என்னுடைய காரியம் எனக்கு கிடைக்கணும். ஒருவேளை அது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக டிலே பண்ணி வச்சுருக்கிற லோனாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். அது உங்களுக்கு சேர வேண்டியது, உங்கள் நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் போய் முறையிடணும்,
இனிதான் நான் முறையிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மகள் அப்படித்தான் போகிறாள். அந்த நேரத்தில் அந்த ராஜா என்ன செய்கிறார், எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி கூட்டிருந்தான். அவனை அழைத்து எலிசா செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டான். அப்போ அவன் லைனாக சொல்லிட்டு வர்றான், இப்படி சுனேமியால் ஒரு மகள் இருந்தால், அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்தால், அவன் இறந்து போனான். அவன் சொல்லி முடிக்கிற பொழுது அந்த மகள் அங்கே சரியாக இடத்துல வர்றான். இது என்ன தெரியுங்களா காமிக்குது? காட்ஸ் டைமிங். ஆமென். ஆண்டவர் சரியான நேரத்தில் அந்த மகளை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்கள் எந்த இடத்துல நஷ்டம் ஆயிடுச்சு, இல்லை என் கைவிட்டு போயிருச்சு, இது திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இந்த நன்மை உண்டாகுமா நினைக்கிறீங்க பாருங்கள், ஆண்டவர் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. God is going to position you right at the right place at the right time. அந்த மகள் கடந்து வர்றா. அந்த மகள் கடந்து வருகிறாள் சரியான நேரத்தில். வேதம் சொல்லுகிறது, அதை சொல்லி முடிக்கிற பொழுது 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த மகள் சொல்லி முடிக்கிறாள். 2 ராஜாக்கள் 8 5வது வசனம், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற பொழுது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையாயின் தாய் அந்த ஸ்திரீ இடத்துல வந்து தன் வீட்டுக்காக வயலுக்கார முறையிட்டால், அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் என்றார். ஆண்டவர் இதே போல உங்களை ரைட் பிளேஸில் சரியான இடத்துல சரியான நேரத்துக்கு நிலைநிறுத்த போகிறார். எப்படி அந்த மகளுக்கு காரியங்கள் திரும்ப கொடுக்கப்பட்டதோ, தேவனுக்காக நீங்கள் விதைத்த நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் பணம் எல்லாவற்றிலும் பல மடங்காய் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கவலையே பட வேண்டாம். அந்த ராஜா பார்க்குறார். அந்த ராஜா பார்த்துட்டு அந்த மகளை பார்த்து 6வது வசனம், 2 ராஜாக்கள் 8:6, 2 Kings chapter 8 verse 6, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். இப்படித்தான், ஆமாம் எலிசா இருந்தார், என் பிள்ளை இறந்து போனான், என் பிள்ளைய எலிசா உயிர்ப்பித்தாரு, எல்லாத்தையும் சொல்கிறா. அதை கேட்ட உடனே அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்து விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கின்றார். பாருங்க, அந்த வசனம் முதல் வாசித்த வசனம் பார்க்குறோம். தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படி போனால். நான் கோரிக்கை வைக்கணும், கேட்கணும். நீங்கள் ஏதோ சில காரியத்தை நான் ரொம்ப முயற்சி செய்து கேட்கணும், இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல, எவ்வளவோ ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்டெயின் பண்ணிட்டாரு, டிவைன் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திட்டாரு. நீங்கள் போகிறபடி போயிட்டே இருங்க, உங்கள் வழியில் போயிட்டே இருங்க. சரியான நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே கடந்து வரப்போகுது. நீங்கள் நினையாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைன்னு சொன்ன மாதிரி ஆண்டருடைய வார்த்தையை மட்டும் நினைச்சு கொண்டு இருங்க. ஏசாயா 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே இவை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டு மறக்கவே மாட்டார். ஆண்டுக்காக நீங்க செய்த நன்மையை, தேவனுக்காய் விதைத்ததை ஒரு நாள் ஆண்டு மறக்க மாட்டாருங்க. சில வேளைகள் நமக்கு யோசனை வரும், ஆண்டு மறந்துட்டாரோ, ஆண்டு கைவிட்டுட்டாரோ. மனுஷன் கைவிடுவான், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறுவார்கள், ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதார். வாக்கு பண்ணினவர் வாக்கின்படி நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:24 வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே அவர் செய்வார். ஆமேன். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நேர்த்தியா காரியங்களை செய்வார். அந்த மகளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படியே ஆண்டவர் செய்தார். ஸோ எந்த இடத்துல நான் எப்படி இதை பெற்றுக்கொள்ள போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் போகிற வழியில் போயிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாத நன்மை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம் காலங்களையும் நினைத்திருக்கிறார். நம்ம காலங்களை ஆண்டவர் நினைத்திருக்கார். எத்தனை பேர் ஆமாம் என் காலங்கள் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்கிறீங்க? நான் நல்ல காலத்தில் இருக்கிறேன்னா, எந்த காலத்தில் கடந்து போகிறேன், அது ஆண்டருக்குள்ளே வர்றதுக்கு முன்னால் வேணால் நல்ல காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆண்டருக்குள் வந்த பிறகு யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. ஆமே. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னைக்கு ஒன்றுமே புரியல பாஸ்டர், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற, என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்
என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்னை மறக்க மாட்டாரு. இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். எதற்காக இந்த வேலையில் வச்சிருக்காரோ அந்த இடத்துல காரியங்கள் நடக்கும். கர்த்தர் எனக்கு ஜெயமான காரியங்களை பண்ணுவார். ஆண்டவர் என்னை மறக்கல. ஆண்டவர் என்னை நினைவு கூறுகிறார். இது நீங்கள் சொல்லிட்டே இருந்தாலே சரியான இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். ஆமென். சரியான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் டிசப்பாயின்மெண்ட்ஸ், இழப்பு, மற்றவங்க எல்லாம் கைவிடுறாங்க, அது ரொம்ப சோகங்க. கைவிடப்படுகிற அனுபவம், நம்பிக்கை துரோகம் செய்கிற அனுபவம், தொழிலாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், நம்பிப்படுகிற அனுபவம் ரொம்ப கஷ்டம். ஒரு தேவ மனிதன் அந்த அனுபவத்தில் கடந்து போகிற பொழுதுதான் நீங்கள் இன்னைக்கு என்ன கஷ்டத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவரை எவ்வளவு உறுதியாக நம்புறீங்களோ அவ்வளவு துரிதமாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அன்னால் வழியே இல்லை. 1 சாமுவேல் 1:7 சொல்லுகிறது, வருஷம் வருவா, அவள் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு நாள் முடிவு செய்தால் இந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாய் மாற்றும்படியாய் அவர் பாதத்தில் போக போகிறேன். அவர் என்னை நினைவு கூறுவார். நான் என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னை உருவாக்கினவர் என் மேலே இறங்குவார். ஹல்லேலூயா. எனக்கு இறங்குவார். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை பிடிக்க போகிறேன். இன்னைக்கு அதே இதோடு நீங்கள் சொல்லணும், எனக்கு அவர் இறங்குவார். அந்த தேவ மனிதன் சங்கீதம் 31 அதிகாரத்தில் கதறுகிறார். புக் ஆஃப் சாங்ஸ் 31 verse 12 to 15. அந்த இடத்துல சொல்றாரு, எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. நிறைய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இவங்க நிற்பாங்க, அவங்க நிற்பாங்க, மாமா நிற்பார், பெரியப்பா இருப்பார், இவங்க இருப்பார், எல்லாம் இருப்பாங்க, பணம் காசு ஒத்தாசை இருக்கும் பொழுது இருப்பாங்க. ஆனால் சோதனை காலம் வருகிற பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மனிதனுடைய காரியத்தில் அப்படிதான் நடந்தது. அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கோ, என்னை துன்பப்படுத்துவர்களின் கைக்கோ என்னை தப்புவியும் ஆண்டவரே. இதுதான் ஆவிக்குரிய கரேஜ், ஆவிக்குரிய பலன். ஒருவருடைய ஆவிக்குரிய பலன் எங்க தெரியுங்களா சோதிக்கப்படுகிறது? அவங்க விசுவாசம் சோதனைகள் மத்தியில் ரொம்ப கஷ்டம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப கடினமான சூழ்நிலை, அங்கே தான் அவங்க விசுவாசம் சோதிக்கப்படும். அன்னாள் சொல்லுகிறாள், எப்போவுமே அழுது கொண்டு இருக்கிறாள், பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதன் மத்தியில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை மனவாமல் நினைத்துள்ள எனக்கு ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா நான் இருப்பேன் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல சுனேமியால் எதையுமே எதிர்பார்க்கல, நான் ஆண்டோட ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மனதோடு இருந்தால் 7 வருஷம் கழிச்சு வர்றா. எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் முறையிட போறேன்னு வர்றான். ஆண்டு மறக்கவே இல்லைங்க, ஆண்டு அவளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இந்த மனிதன் சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான அநேகர் சொல் அவதூறை கேட்டேன், எல்லாரும் என்ன சொல்றாங்க. அதன் மத்தியில் ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்து சொல்றாரு, நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானோ கர்த்தாவை உம்மை நம்பி. இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவா இருக்குது, எல்லாமே என் கைவிட்டு போயிருக்குது, எல்லாம் எனக்கு எதிர்பார்க்குது. அதன் மத்தியில் ஒரே ஒரு குரல் நீங்க சொல்லிருங்க, நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் இன்னைக்கு எந்த இடத்துல எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள், போராட்டங்கள், என்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதன் மத்தியில் சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவர், என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவர், என்னுடைய நேரம் எல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவர். நன்மையான காரியங்களை மேற்கொள்ளுகிற, நன்மையான காரியங்கள் நடக்கிற எல்லா காலங்களும் எங்கள் கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீங்கள் என்ன மறக்கல் ஆண்டவரே, நீங்கள் என்ன மறக்கல் ஆண்டவரே. அப்பா மறக்க மாட்டாருங்க, மனுஷன் மறப்பான், குடும்பம் மறப்போம், நண்பர்கள் மறப்பாங்க, ஆனால் கர்த்தர் மறவாதவர், கர்த்தர் மறவாதவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்படியே என்னோடு கூட அந்த வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. கண்களை மூடி அப்படியே ஜெப நிலையில், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் அப்படியே
ரிசீவ் பண்றோம்ப்பா. சங்கீதம் 115 12 15 வரை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நினைவு கூறுகிற தெய்வம், நினைவு கூறுகிற தெய்வம், என்னை நினைவு கூறுகிற தெய்வம். நீங்க எடுக்கிற பிரயாசம் ஆண்டரை பார்க்கும்படியா இந்த நாள்ல பிரயாசப்பட்டு அவருடைய வானத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறீங்க. பிரயாசத்தை நினைவு கூறுகிறார். வர்றது எவ்வளவோ கஷ்டம்தான், அதன் மத்தியில கடந்து வந்திருக்கிறீங்க. இது ஆரம்ப ஊழியம். இந்த ஆரம்ப ஊழியத்தில் எவ்வளவோ கடினம் இருக்கலாம், ஆனா அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பும்படியா அநேக பிள்ளைகள் தியாகமா விதைக்கிறாங்க. அதை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் அளவில்லாது வரும். ஒவ்வொருவர் மேல வரும். அந்த கிருபை ஒவ்வொருவர் மேல வரும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு எப்பேற்பட்ட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனசோர்ந்து போகாதபடி, எதையோ குறித்து நினைக்காதபடி, வசனம் சொல்லுகிறபடி, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உங்க சூப்பர்வைசர் சொல்ற காரியம், உங்களுக்கு அப்ரைசல் எழுதப்பட்ட காரியம், உங்களை குறித்து உங்க குடும்பத்தார் சொல்ற காரியம், நண்பர்கள் சொல்றது, சில வேளைகள் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களே சில காரியத்தை சொல்லுவாங்க. உங்களை மனமடிவாக்கும்படி எந்த வார்த்தை வந்திருந்தாலும் ஒரு விஷயம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். என்ன உருவாக்கினேன் ஆண்டவருக்கு தான் என் மேல முழு அதிகாரம் இருக்குது. என்ன உருவாக்கின கர்த்தாதி கர்த்தருக்கு தான் என் மேல முழு அதிகாரம் இருக்குது. அவர் என் வாழ்க்கையை அவர் வளைந்திருக்கிறார், அவர் உருவாக்கி இருக்கிறார். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. பிராணனை வாங்க தேடுறாங்க. செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட உடைந்த பாத்திரத்தை போலான என் பிராணனை வாங்க தேடுறாங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அந்த மனிதனுடைய தேவ பலன், நம்ம பலன், சரீரத்தில் இருக்கிற பலன், பண பலன் சில வேளைகளை குன்றி போகிற பொழுது சோர்ந்து போயிடுவோம். சரீரத்தில் பலன் குன்றி போயிருக்கலாம், உங்க பல பலன் குன்றி போயிருக்கலாம். எல்லாமே மாறுதலா போச்சு ஆண்டவரே, எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கு நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அன்னாளுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. அன்னாளுக்கு வழியே இல்லை, நான் எப்படி வாழ போறேன்? நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அன்பான சபை என்னோடு கூட சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. முழு பலத்தோடு தேவனுக்காய் சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உங்க கரத்தில் இருக்க ஆண்டவரே, உங்க கரத்தில் இருக்க ஆண்டவரே. உங்க மாற்றத்தின் நேரம், உங்க மாறுதலின் நேரம் நீங்க சொல்ல சொல்ல, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற. உங்களுக்காக பரத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வருகிற நேரம், ஒரு விடுதலை கடந்து வருகிற நேரம், உங்க யூனிவர்சிட்டி எஜுகேஷன்ல ஒரு மாறுதல் கடந்து வருகிற நேரம், நீங்க எதிர்பார்க்கிற கோர்ஸ்ல ஒரு மாறுதல் கடந்து வருகிற நேரம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. உங்க காலங்கள், உங்க ப்ரமோஷன், உங்க உயர்வு, உங்க குடும்பத்தின் நன்மை எல்லாம் ஒரு கரத்தில் இருக்குதுங்க. எல்லாரும் கரத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் எந்த காரணத்துக்கும் மனசு விட்டுறாதீங்க. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பாருங்க. வலது கரத்தை சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர் என்னை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை சீரும் சிறப்புமாய் இதே தேசத்துல உங்கள் அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்துவார். உங்களுடைய அலங்கங்கள் கட்டப்படும். எந்த இடத்துல இடிக்கப்பட்டது நினைக்காதீங்க. எல்லா இடத்துல ஆண்டவர் கட்டுகிற தெய்வம். அவர் கட்டி உயர்த்துவார், மேலானபடி உயர்த்துவார். உங்களுக்காய் உருவாக்கப்பட்டிருக்கிற, அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறத கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. என் தேவன் இருதயத்தில், எந்த இருதயத்திலும் அது வெளிப்படல. பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். யார் மறந்தாலும் மறவாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உயர்த்தி மறவாமல் நினைச்சீங்களே,
உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுகிற பொழுது அந்த தொடுதல் உங்கள் மேல கடந்து வரும். தேங்க்யூ லார்ட். மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
என்ன சூழ்நிலை எதுவா இருந்தாலும் எவ்வளவு யாருமே உதவி செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல, எல்லா இடத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை, எனக்கு நம்பிக்கையே இல்லை சொல்லுங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற சொல்லுங்க. எந்த இடத்துல ஒத்தாசை இல்லாம இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நன்மை புறப்படணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ, எந்த இடத்துல எல்லாமே மாறுதலா இருக்குதோ, இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்கிற நேரம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிற நேரம். பரிதிமேக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய். It is a lifetime opportunity. இந்த ஜெப நேரம் it is a lifetime opportunity for some of you. இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில பரிதிமேயுடைய கண்கள் ஆண்டவர் அந்த விடுதலையை கொடுத்தது போல, அற்புதத்தை செய்த போல உங்க நிலைமையை தலைகீழா மாற்ற முடியும். உங்களை நினைத்திருக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இதை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொன்னவர். He is our creator. மனிதர்கள் சொல்றது, உலகம் சொல்றது, சில வேளையில குடும்பமே சொல்றது உங்க மேல வராது. படைத்தவர் என்ன சொல்றாரோ தான் நடக்கும். என்ன கஷ்டமான சூழ்நிலை, என்ன கைவிடப்பட்ட சூழ்நிலாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இல்லாவிட்டால் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டர் நோக்கி கூப்பிட நினைக்கிறீங்களோ, அன்னால் பேசினது, அவள் இதழ்கள் மட்டும், அவளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, சத்தம் கேட்கப்படல. அப்படி ஜெபிக்கணுமா? ஜெபிங்க. ஆனா சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. டோட்டல் கண்ட்ரோல் ஆவியானவர் எடுக்கட்டும். உங்க குடும்பத்துல, வேலையில, சரீரத்துல அவர் முழு கண்ட்ரோல் எடுக்கட்டும். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்துல மன்றாடுகிற, இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலையில ஒரு மாறுதல் வரும்னு சொல்லி உங்ககிட்ட ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, நீங்க ஜெபிக்கணும், நீங்க தான் கேட்கணும், அப்பா கிட்ட நீங்க தான் பேசணும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்துல, பண பிரச்சனையில, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுல, பிள்ளைகளை வளர்த்துறதுல, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதுல, தொழில, வேலை இடத்துல, எந்தெந்த இடத்துல மாறுதலை கேட்கிறாங்களோ, ஆண்டவரே, சங்கீதம் 31:10 படி அவங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, இவங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீங்க நினைத்தருளி ஆசீர்வதிக்கிற தெய்வம். யார் உங்களை நினைச்சிருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் மேலே நினைவா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தை ஒவ்வொருவர் மேல கடந்து வரட்டும். ஒவ்வொருடைய உச்சன் தலையில இந்த வார்த்தையை சீல் பண்றாண்டவரை. அப்பா, எந்த இடத்துல மாறுதல் வரணுமோ ஆவியானவர் மாறுதலை செய்யுங்க. சாட்சிகளை இந்த திருச்சபையில கர்த்தர் எழுப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற, பரலோகம் இவர்களுக்கு ஒத்தாசை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற, கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நிறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.